நிலக்கல்ல இருந்து பம்பா போற பஸ் தாங்க. நம்ம அங்க போயிட்டு சவர்லாம் இருக்கும். தத்துவ சுவாமி சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. நம்ம இப்போ இருக்கிறது கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷனுங்க. கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் மூலியமாக தான் எருமேலியா பம்பை போக போகிறோம். இந்த டிக்கெட் ஃபேர் விசாரிச்சாச்சுங்க. டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் இங்கேருந்து எருமேலி போகிறதுக்கு 94 ரூபாங்க, பம்பாவுக்கு போகிறதுக்கு 190 ரூபா டிக்கெட்டுங்க. மொத்தம் வந்து 95 கிலோமீட்டர் பம்பா போகிறதுக்கு. எருமேலிக்கு இங்கேருந்து 50 கிலோமீட்டருங்க. எருமேலியிலேருந்து பம்பா போகிறதுக்கு 45 கிலோமீட்டர். மொத்தம் 95 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போக போகிறோம். பஸ் பாருங்க பின்னாடி வந்துட்டு இருக்கு. இந்த கேரளாவோட பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ணி போக போகிறோம். ட்ராவல் எப்படி இருக்குது அப்படி பார்த்தலாம் வாங்க. இன்னும் வெளியிறீங்க. டைம் பார்த்தீங்கன்னா 5:45ங்க. 6 மணிக்கு தான் சூரிய வெளிச்சம் வராமல் இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே தான் நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க நம்ம சபரிமலை ஐயப்பனை தரிசனம் பண்ண பஸ்ஸில் போகலாம். கோட்டயத்திலேருந்து பம்பா வரைக்கும். நம்ம கூட நீங்கள் டிஜிட்டல் ட்ராவல் பண்ணுங்கள், சூப்பர் ட்ராவல் ஆகல. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுங்க. வாங்க நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ண சபரிமலைக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பஸ் ஏறி வச்சுங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீட்டு தான் கிடச்சிருக்கு. ஃப்ரண்ட் சீட் வந்து கண்டக்ட் சீட்டுங்க, தரமாட்டேன்ட்டாங்க. மீதியெல்லாம் பஸ் ஃபில் ஆயிடுச்சு. அடுத்தடுத்து பஸ் வர பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிட்டே தான் இருக்குது. நல்லா வந்து பஸ் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீட் தான் கிடச்சிருக்கு. விண்டோ சீட் கேட்டு வாங்கிட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஃபுல்லாக இருக்குங்க. பஸ் எடுக்க போகிறாங்க. நம்ம எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எருமேலி போயிட்டு எருமேலியிலேருந்து பம்பா போக போகிறோம். நம்ம நிலக்கல்ல இறங்கிடுவோம். நிலக்கல்ல இறங்கி ஸ்பாட் புக்கிங் டிக்கெட் வாங்கிட்டு அப்புறம் நம்ம பம்பாவுக்கு போக போகிறோம். வாங்க நம்ம கூட நீங்கள் டிஜிட்டல் ட்ராவல் பண்ணுங்கள், சூப்பர் ட்ராவல் ஆகலாம். கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சபரிமலை சீசன்னால ஐயப்ப பக்தர் வரதுனால வருகையினால பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குங்க. ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா தமிழ் மாதம் 5ஆம் தேதி 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷனும் சரி, செங்கனூர் ஸ்டேஷனும் சரிங்க, இந்த மாதிரி பஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்தோம்னா நம்ம சபரிமலைக்கு தனியாக வந்தோம்னா போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கேரளாவோட பஸ்ஸை. டைம் இப்போ 6:10ங்க. நம்ம கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பம்பா நோக்கி புறப்பட்டோம். சரணமையப்பா, ஓம் சுவாமியே சரணமையப்பா. கோட்டையத்தில் நல்ல மழை வந்திருக்குங்க. அப்படியே பாருங்க, பச்சை பசேன்னு அழகா இருக்குங்க. இந்த கேரளா கூட ஸ்டைலே பார்த்தீங்கன்னா அந்த சோறெல்லாம் பாசி படிஞ்சு அப்படியே பச்சை பசேன்னு சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. நல்லா ஜிலு ஜிலு காற்று செமையா இருக்குங்க. அப்படியே வாங்க ட்ராவல் பண்ணி போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. கோட்டயத்திலிருந்து நிலக்கல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபேர் 151 ரூபாங்க. பம்பா வரைக்கும் டிக்கெட் எடுத்தீங்கன்னா 190 ரூபா. இப்போ நம்ம நிலக்கல் எடுத்துட்டு அந்த ஸ்பாட் புக்கிங் பண்ணிட்டு தான் போகணுமாமா. ஏன்னா ஸ்பாட் புக்கிங் பண்ணலாம் பம்பாவை அலோவ் பண்ண மாட்டாங்களாமா. அதனால் வந்து நம்ம இப்போ ஸ்பாட் புக்கிங் டிக்கெட் இருக்குது நிலக்கல் இறங்கி அங்கே ஸ்பாட் புக்கிங் டிக்கெட் எடுத்துட்டு அப்புறம் தான் நம்ம அடுத்த பஸ் ஏறி பம்பாவுக்கு போக போகிறோம். நீங்களும் வந்தீங்கன்னா அங்கே ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணிட்டே வாங்க. இந்த ஸ்பாட் புக்கிங் வந்து ஒரு நாளைக்கு 5,000 தான் கொடுக்குறாங்க. 5,000 டிக்கெட் தான் கொடுக்குறாங்க. அதாவது இந்த பம்போலியா போகிறவங்களுக்கு 5,000 டிக்கெட்டுங்க. அப்புறம் எருமேலிருந்து பெருவழியில் போகிறவங்க 5,000 டிக்கெட்டு. அப்புறம் அந்த கும்படி வழியாக வர புல்மேடு இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து வந்து 5,000 டிக்கெட்டுங்க. மொத்தம் ஒரு 5,000 டிக்கெட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்கு மத்திய ரிசர்வ் படை அப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து வந்து அந்த மீட்பு படை எல்லாமே வந்திருக்காங்க. கூட்டத்தில் கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெய்லி 5,000 டோக்கன் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாமல் கேரளா உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. 5,000 டோக்கன் கூட கொடுக்க சொல்லி. வாங்க நம்ம நிலக்கல் போயிட்டு அங்கே எவ்வளோ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிக்கலாம். மிஸ்ட பாருங்க மக்களே, சூப்பரா அப்படி பனிப்பொழியோட செம்மையா இருக்கு டிராவல். அப்படி பனிப்பொழிவு பாருங்க, மிஸ்ட் சூப்பரா இருக்கு.
பாருங்க எப்படி இருக்குன்னு, பனிமூட்டமா மிஸ்டுங்க. இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டியிருக்காங்க இந்த ஹில் ஸ்டேஷன்ல. மும்பையில் தான் இருக்கும் அந்த மாதிரி, மும்பை பெங்களூர் இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா ஓவர் மசூதிங்க. சாமிகள்லாம் பாருங்க, அதில் வண்ணம் பூசிட்டு பேட்டை சொல்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. கன்னிசாமிகள்லாம் இங்கே வரணுங்க. இங்கே பாருங்க செம்ம வைப்பா இருக்கு பாருங்க. சாமியே சரணமையப்பா. இங்க வந்து பாருங்க கடை இருக்கு. இந்த கடையில தான் வர்ணம் வாங்கிட்டு பூசிக்கலாம். அப்புறம் வந்து அந்த வேலு கம்பு அந்த சரங்குத்தியில குத்தக்கூடிய அம்பு இருக்குங்க, இங்க வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நம்ம அங்க போயிட்டு டைம் இப்போ 7:25ங்க. நம்ம 6:10க்கு புறப்பட்டோம். 7:25 1 மணி நேரம் 5 நிமிஷத்துல எருமேலி பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணிட்டோம். நம்ம பஸ்ல கோட்டயத்துல இருந்து வந்த நிறைய சுவாமிகள் பாத்தீங்கன்னா இந்த எருமலையில இறங்கிறாங்க. இறங்கிட்டு இவங்கெல்லாம் இங்க பேட்டை சஸ்த கோயில்ல சாமி கும்பிட்டு அப்புறம் பேட்டை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வேற பஸ் மூலியமா இங்க இருந்து பம்பா போவாங்க. நம்ம வந்து இதே பஸ்ல தான் நிலக்கல் வரைக்கும் போக போறோம். டைம் இப்போ 7:25. நம்ம 6:10க்கு கோட்டயத்தில் பஸ் ஏறணும். 7:25 ஒரு மணி நேரம் 5 நிமிஷத்துல 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி எருமலை ரீச் பண்ணியிருக்கோம். அடுத்து இங்க இருந்து நம்ம நிலக்கல் போக போறோம். வாங்க அப்படியே டிராவலை கண்டினியூ பண்ணி போகலாம். நிறைய சுவாமிகள் பார்த்தீங்கன்னா இங்க இறங்குறாங்க. ஆந்திரா ஓகே, ஆந்திரா எருமேலி ஓகே. இல்ல ஆந்திரால எங்க? கடப்பா. பார்த்தீங்கன்னா கடப்பால் ஆந்திராவோட கடப்பால் இருந்து ட்ரெயின் மூலியமா கோட்டையம் வந்து கோட்டையம் வந்து நம்ம ஐயப்பன் தரிசனம் பண்ண வந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ் டிபார்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா பேட்டை தர்மசாஸ்தா கோவில். இங்க வந்து தான் சாமி கும்பிட்டு எல்லாம் இங்க பாத்தீங்கன்னா குளிக்க சவர்லாம் இருக்கும். தத்துவ சுவாமி பேட்டை தர்மசாஸ்தா கோவில். எருமலைபுரம் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் காலியாக தான் போயிட்டு இருக்கு. மொத்தமே பார்த்தீங்கன்னா 2, 4, 6 பேர் தான் இருக்கோம்.
லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிலக்கல் பம்பா சபரிமலை போகிறதுங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, செங்கோட்டை, புனலூர் இங்கே போகக்கூடிய ஏரியா. மங்கி சொல்லி மேலே கொண்டு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம நிலக்கல் ரீச் பண்ணிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 8:25. ஒரு 2 மணி நேரம் 5 நிமிஷத்தில் நம்ம நிலக்கல் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குது. நம்ம ஓன் வெஹிக்கிளில் இல்லைன்னா டூரிஸ்ட் வெஹிக்கிள், பஸ்ஸு இந்த மாதிரி வேனில் வந்திருந்தீங்கன்னா இங்கே தான் பஸ் பார்க்கிங் பண்ணுங்க. பார்க்கிங் பண்ணிவிட்டு இங்கே பின்னாடி தெரியுது பாருங்கள், இதான் ஷெட்டு. இங்கே இருந்தால் பம்பாக்கு பஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா பம்பா டு நிலக்கல், நிலக்கல் டு பம்பா போகக்கூடிய பஸ்ஸுங்க. இந்த பஸ் ஏறி தான் நம்ம அடுத்து அங்கே போகணும். ஏன்னா அங்கே டிராஃபிக் ரொம்ப அதிகமாகறனால இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம போயிட்டு ஸ்பாட் புக்கிங் டிக்கெட் எடுக்கணும். அதை எங்கேன்னு விசாரிச்சு போகலாம். இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் புக்கிங் டென்ட் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த டென்ட்டுக்குள்ளே தான் ஸ்பாட் புக்கிங் நடக்க போகுது. நம்மளும் கியூ நின்று நல்ல செட்டு பெருசாக போட்டிருக்காங்க. தங்குறதுனால தங்கிக்கலாம். இந்த ஸ்பாட் புக்கிங்கோட ஏரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம சபரிமலையில் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு கியூ வாங்கி வச்சிங்க. சபரிமலை என்ட்ரி கார்டு இன்னைக்கு டேட் போட்டு இப்போ டைம் கொடுத்துருக்காங்க. நம்முடைய ஆதார் கார்டு கொடுத்தோம்னா அதில் மென்ஷன் பண்ணிட்டு நம்ம டிக்கெட் கொடுத்துட்றாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட் புக்கிங் பண்ணக்கூடிய இடம். நாம ஸ்பாட் புக்கிங் டிக்கெட் வாங்கி வச்சிங்க ஐயப்பனை தரிசனம் பண்ணுறதுக்கு. அடுத்து நம்ம இங்கேருந்து பஸ் ஏறி பம்பா போயிட்டு பம்பாவிலேருந்து அப்புறம் நடந்து 5 மலைக்கு ஏறி நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ண போகலாம். நம்ம கூட நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். சூப்பர் ட்ராவல் வாங்கல. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இது வீடியோவை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிலக்கல்லேருந்து பம்பா போகிற பஸ்ஸு தாங்க டாட்டாவோட மார்க்கோ போல பஸ்ஸு. நம்ம வந்து நார்மல் அந்த பெயிண்ட் அடிச்ச KSRTC பஸ் தான் போகுது. இதெல்லாம் பாருங்க, அந்த பஸ் தான். வாங்க நம்ம இந்த பஸ்ஸில் ஏறி பம்பாவுக்கு போகலாம். டைம் இப்போ 8:35. நம்ம நிலக்கல்ல பஸ் ஏறிட்டோம். அடுத்து பம்பா போக போகிறோம். இந்த டாட்டாவோட மார்க்கோ போல பஸ்ஸு. சாமிகள் நிறைய இருக்காங்க. பஸ் ஃபுல்லாக எடுத்துடுறாங்க. பெரிய அளவு ஒன்றும் க்ரௌடு கிடையாதுங்க. அப்படி ட்ராவல் பண்ணி வாங்க பம்பாய்க்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம். நிலக்கல்ல வந்து பம்பா போகிறதுக்கு 50 ரூபாங்க. கோட்டையத்தில் இருந்து நிலக்கல் வர்றதுக்கு 151. இங்கே ஒரு 50, மொத்தம் 200 ரூபா. இறங்கி ஏறதுனால ஸ்பாட் புக்கிங் பண்ணிட்டு நம்ம ஏறிட்டோம். நீ ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா டிக்கெட் 190 ரூபாங்க. கோட்டையத்தில் இருந்து பம்பா வரைக்கும். சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. நம்ம பம்பை ரீச் பண்ணிட்டோம்.
கூட்டம் ஓரளவு இருக்குங்க. இவங்கெல்லாம் வந்து ரிட்டர்ன் திரும்பி போகிற கூட்டம். நம்ம வந்து இப்போ தான் என்ட்ரி ஆக போகிறோம். நம்ம மணின்ற சிலை இருக்கு பாருங்க, புலி மேலே உட்காந்துருக்கிற ஐயப்பர். அங்கே தான் நம்ம கீழே இறங்கி போனோம்னா தான் பம்பா நதி பார்க்க போகிறோம். அடுத்து பாருங்க, நம்ம ஒரு பெட்ரோல் பங்க் பார்ப்போம். அந்த பெட்ரோல் பங்க் தான் வந்து டிராப்பிங் பாயிண்ட்டுங்க. நம்ம ஓன் வெஹிக்கிள் வந்தால் கூட, அதாவது காராக இருந்தால் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. வந்து நம்மளை டிரைவரோட வந்தோம்னா இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு கார் எடுத்துகிட்டு போய் அங்கே நிலக்கல்ல போடலாம். அப்புறம் நம்ம சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இங்கேருந்து பஸ் ஏறி நிலக்கல் போய்க்கலாம். இல்லை நம்ம நம்மளே டிரைவ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம கார் அங்கேயே நிலக்கல்லையே பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து வரக்கூடிய பம்பா பஸ் ஏறி தான் வரணுங்க. இதுதான் வந்து டிராப்பிங் பாயிண்ட்டு. இங்கேருந்து நம்ம கீழே போனோம்னா பம்பா நதி வந்துடும். இதுதான் அந்த பெட்ரோல் பங்க். சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. நாம பம்பையை ரீச் பண்ணிட்டாங்க. காலையில் 6:10 கோட்டயத்தில் பஸ் ஏறணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:10. 3 மணி நேரம் நம்ம வந்து நிலக்கல்ல ஸ்பாட் புக்கிங் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து ரீச் பண்ணிட்டோம். வேற எங்கேயுமே நம்ம டைம் எடுக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது சப்ஸ்கிரைபருங்க, பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க ஐயப்பன் தரிசனம் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தது பம்பையை பார்த்துட்டு நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம சபரிமலை 5 மலையை தாண்டி நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ணுறதுக்காக சபரிமலை ஏறி போக போகிறோம். அடுத்த வீடியோ வரப்போகுது. உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஈரோட்டில் இருந்து கோட்டை வரைக்கும் ட்ரெயினில் வந்து கோட்டயத்தில் இருந்து பஸ் மூலியமாக எருமேலி நிலக்கல் வந்து பம்பா வந்துருந்தோம். அந்த வீடியோ பார்த்துருக்கேன் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க. வாங்க அடுத்து நம்ம சபரிமலை ஐயப்பனை தரிசனம் பண்ண போகலாம். சபரிமலைக்கு நம்ம வந்து பஸ் போகிறோங்க. இங்கே தான் நம்ம டிராப்பிங் பாயிண்ட்டு. இங்கே ட்ராப் பண்ணிட்டு திரும்ப இங்கே பிக்கப் பண்ணிட்டு அப்படி போவாங்க. இல்லைன்னா அந்த வரும்போது பம்பா பஸ் ஸ்டாண்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த பம்பா பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம போயிட்டோம்னா அங்கேருந்து எல்லா ஊருக்கும் பஸ் கிடைக்குங்க. நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு திரும்பி போகும்போது பம்பா பஸ் ஸ்டாண்ட் போயிட்டீங்கன்னா நீங்கள் நிலக்கல் போயிட்டு போகணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் கோட்டயம், திருவனந்தபுரம், அப்புறம் தேனி, கம்பம், குமுளி, மதுரை எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் இருக்கும். நீங்கள் வந்து இவர்கிட்ட அங்கே இன்ஃபர்மேஷன் சென்டரில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. நம்ம இந்த எருமேலியில் பம்பையில் இருந்து நம்ம ஊருக்கு போகக்கூடிய எந்த பஸ்னாலும் இங்கே ஏறி போய்க்கலாம். நீங்கள் ட்ரெயினில் போகிறதா இருந்தால் கோட்டையமோ திருவனந்தபுரம் போகிறனா கூட போய்க்கலாம். இப்போ நம்ம இருக்கிறோம் பம்பையில் இருக்கோம். வாங்க நம்ம அடுத்து போய் பம்பா நதி பார்க்கலாம். கங்கை போல புண்ணிய நதியாம் பம்பா நதி, அதை போய் அடுத்து பார்க்கலாம். சபரிமலையோட பம்பா நதியை நம்ம ரீச் பண்ணிட்டோம். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம காலையில் 6:10 கோட்டயத்தில் பஸ் ஏறணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட்டயத்துலேருந்து எருமேலி நிலக்கல்ல ஸ்பாட் புக்கிங் டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து பஸ் ஏறி ஒரு 50 டிக்கெட், மொத்தம் 200 டிக்கெட் ஃபேருங்க. கோட்டயத்துலேருந்து பம்பா வர்றதுக்கு 200 ரூபா டிக்கெட் ஃபேரு. நீங்கள் தனியாக வரதா இருந்தால் ட்ரெயினில் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க. இந்த வீடியோவை ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இருக்கிறது சபரிமலை பம்பா. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து சுவாமி ஐயப்பன் தரிசனம் பண்ணுறதுக்கு 5 மலை ஏறி போக போகிறோம். வாங்க அடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்பு ட்ராவல் vlog.